அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக. ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் ஆனால் ரியலாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. மூஞ்சி தெரியுதா மூஞ்சி? பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோடைய டோல்கேட் இது. என்னமோ பண்ணுறாப்புல. கார்டு கொடுத்தாங்க, இவர் போகும்போது கொடுத்துருப்பார் போல. ஸோ இப்போ வரும்போது அந்த கார்டு வாங்கிக்கிறாரு. அது எப்படி அதுக்குள்ள அவங்க எடுத்தாங்க, என்ன கதைன்னு தெரியலையே, எப்படி நடந்துச்சு. இவர் கார் ஒரு செகண்ட் கூட நிக்கல, அதுக்குள்ள அவங்க கார்டை ரெடியா எடுத்து வைக்கிறாங்க. என்ன மேட்டர் தெரியல, நம்ம விசாரிக்கலாம். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ மக்களே ரூம்குள்ள வந்துட்டோம். நாங்கள் எங்கே இருக்கோம், எந்த ஹோட்டலில் இருக்கோன்றது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ ரூம் அட்டகாசமாக இருக்குது. உள்ளே வாங்க. ஸோ நாங்கள் 3 பேர், பெரிய கிங் சைஸ் பெட்டு அண்ட் ஒரு சிங்கிள் பெட் இருக்குது. அல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய தோசிப்பா ஃப்ரிட்ஜ். நம்ம எல்லா இதுலேயும் பார்க்குறப்போ ஒரு குட்டி ஃப்ரிட்ஜாக இருக்கும், பட் ஆனால் இங்கே நல்லா ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க, ஒரு லாக்கர் இருக்குது, டவல் இருக்குது, காஃபி போட்டுக்கலாம், கெட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த சூப்பரான ஒரு விஷயத்தை காமிக்கலாம். அருமையான பால்கனி, செம்ம வியூ. இங்கிருந்து பாருங்க, முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான வியூ இருக்குது. ஆக்சுவலாக கடல் இங்கே தான் இருக்குது மக்களே. கடலே தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியுது. காமிங்க, அந்த லாஸ்ட்டில் தான் கடல் இருக்குது. இங்கேயே தான் பீச்சே இங்கே தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது முக்கியமாக உங்களுக்கு பாத்ரூம் காமிக்கணும், பட் ஆனால் இப்போ பாத்ரூம் வந்து ஆக்குபைடாக இருக்குது. அதனால் வேறு யாரும் இல்லை, நம்ம கருத்துக்கு வந்து உள்ளே போயிருக்காரு, ஆக்குபைடாக இருக்குது. அவர் வந்தோடனே பாத்ரூம் நானே இன்னும் பார்க்கல, வந்தோடனே பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கர்ம கர்ம. அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம இந்தியன் இது போடலாம்னு நினைக்கிறேன். போடலாம் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்தா தெரியும் மக்களே. 6.5 hours later. பாத்ரூம் உள்ள வந்தோடனே நமக்கு ஒரு அழகான குட்டி கக்கூஸ் இருக்கு. ஸோ அப்படியே திரும்ப அப்படியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்மு, ஒரு மிரர் செட்டப்பில் ஒரு வாஷ் பேஷன், அப்புறம் இங்கே பக்கெட் இல்லாத ஷவரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வேறு மாதிரி ஒரு ஹீட்டர் மெத்தட் இருக்குது, தொசிபா பிராண்டோடது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம நாளைக்கு காலைல பார்ப்போம், ஓகேவா? பேரே கிரீன் ஸ்பா அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியல. ஒரே ஒரு ஹேண்ட் ஷவர் மட்டும்தான் இருக்காங்க, அதில் தான் குளிக்க மாட்டிருக்கு. சரி பண்ணுவோம், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சரி வாங்க, அடுத்து என்ன ஆகுது தெரியுமா? செம்ம டயர்டாக இருக்குது, தூங்கியே ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ தூங்கினா நாங்கள் எப்போ ஆஹா திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. நான் சொன்னல முக்கியமான வேலையில உள்ள இருந்தாரு, வெளியே வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். சரி ஓகே மக்களே, பை, see you. நான் வந்து செம்ம டயர்டா இருக்கு, நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வீடியோக்கு வந்து உங்களுக்கு எழுந்து கொடுப்போம். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. ஓகே, காலை வணக்கம். நாங்க இப்பதான் ஏஞ்சோம். கிட்டத்தட்ட இங்க வந்து எவ்வளவு நேரமா தூங்கிட்டோம். எங்க பொழுது சாய போகுதுங்க. மணி இப்ப 1:30 ஆயிடுச்சு இந்த ஊர் டைம். நம்ம ஊர் டைம் பாத்தீங்கன்னாக்கா 12 1.5 மணி நேரம் வித்தியாசம். இவ்வளவு நேரம் லேட்டா தான் ஏஞ்சோம். இப்ப வந்து காலையிலேயே செம்ம வழி, அங்கேயும் இங்கேயும் டயர்ட் ஆச்சு, அங்கேயும் சுத்திட்டு வந்தது டயர்டாகி. இப்ப வந்து கெட்டில் இருக்கு, அது கூட பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்று இருக்கு. இதை முதல்ல தண்ணியை சுட வச்சுட்டு இது எதுக்குன்னு சொல்றேன். தீஞ்சு போயிருக்குது, வெறும் கெட்டில் ஓட்டி விட்டுருவாங்க. காஃபி மேக் பண்ணுறதுக்கு நெஸ்ட்லே காஃபி கொடுத்துருக்காங்க. சுகரேக்கா இதில் இருக்குமோ? சோப்பு, இது வந்து குளிக்கிறதுக்கு சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல காஃபி போட்டு அப்புறமா குளிச்சிக்கணும். சாக்லேட் காஃபி வாசம் வருது. சாக்லேட் காஃபி கிளாஸ் நல்லா தான் இருக்குது. ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே போட்டுருவோம். வாங்க எனக்கு வேண்டாம், காஃபி குடிக்க மாட்டியா? பால் இல்லைப்பா, பால் இல்லை காஃபி தான். இல்லை பால் போடுறது, பால் போடு. போதும் இடத்துக்கு அதிகமாக ஊற்றுறீங்க, கம்மியாக. ஸ்டாப் 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 ஸ்டாப். இருக்கட்டும்ப்பா. வேணாம் வேணாம் வேணாம், அப்போ தண்ணியாக தான் இருக்கும். ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ஆமாம், நல்ல வேலை சொன்னேன்.
இவரு தண்ணி ஊத்தாதீங்கன்னு சொன்னதால அதோட நிறுத்தினேன். நான் அப்பவே சொன்ன மக்களே இவரு நிறைய தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. சக்கரை பத்தாம போயிடுச்சு. எல்லாரும் ஒரு 30 ml நிறைய இருக்கு, அதிகம் தான், கரெக்டா இருக்கும் 30 ml. இவர் ஒரு 90 ml ஊத்திட்டு இருக்கு. அதனால வந்து சக்கரை பத்தல. ஆமா, மத்தபடி நல்லா தான் இருந்தது. மத்தபடி நைட் நீங்க ரூம் பாத்துருப்பீங்க. இவரு ரூம் பத்திலாம் சொல்லவே இல்லை, ஏன்னா இவர் வேற குளத்துல இருந்தாரு. ரூம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ரூம் வந்து செமையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பால்கனி நைட்ல நீ காட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க பகல்ல செமையா இருக்கு. இப்ப உங்களுக்கு காமிக்கிற பால்கனி வேற லெவல்ல இருக்கு பாருங்க. பால்கனி வந்து சூப்பரா இருக்கு, செம்ம வியூவா இருக்கு. இந்த பீச்சே பக்கத்துல பாருங்க. பீச் காத்து அடிக்குது, சில்லுன்னு காத்து, சென்னல சாத்து. மக்களே அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்ம கேபி ட்ரிப்ஸ் அவங்க தான் நமக்கு வந்து பக்காவா எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கம்மி பட்ஜெட்ல தாய்லாந்துல இப்படி ஒரு ரூம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கிடைக்கும். எக்ஸ்பெக்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க தாய்லாந்து ட்ரிப் வரணும்னு நினைச்சீங்கன்னாக்கா கான்டாக்ட் பண்ணுங்க. விசா ஃப்ரீ மக்களே, எக்ஸ்பெக்டே பண்ணல. முதல்ல விசா ப்ராசஸ்க்கு 2 மணி நேரம் ஆகுமா நினைச்சேன். விசா ஃப்ரீ வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. இருக்கும் போதே நீங்க யூஸ் பண்ணுங்க, டக்குன்னு கிளம்புங்க, பாஸ்போர்ட் எடுங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிங்க. வேற எந்த ப்ராசஸுமே கிடையாது. நான் கூட நினைச்சேன் ஏர்போர்ட் வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண உங்ககிட்ட வீடியோல சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய பாஸ்போர்ட்டும் போர்டிங் பாஸும் காமிச்சோம், எங்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, எப்ப ரிட்டர்ன் வருவீங்க, அவ்வளவுதான். வேற எந்த கேள்வியும் இல்லை. கரெக்டா 4 நிமிஷத்துல நம்ம டூரிஸ்ட்ன்றதால டக்குன்னு வேலை முடிஞ்சது. அதனால பாஸ்போர்ட் செம்ம வேல்யூ இப்ப கிடைச்சிருச்சு. அதனால திரும்ப விசா எப்ப அவங்க விசா இருக்கும், விசா கண்டிப்பா தேவை, எப்ப கொண்டு வராங்கன்னு தெரியல. அதுக்குள்ள நீங்க தாய்லாந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் லாபம். ஆமா, 10,000 ரூபாய் மிச்சமாகும். சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேபிஜி ட்ரிப்ஸ் அவங்க வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட ஒரு என்கொயரி பண்ணுங்க. நீங்க போறீங்களோ போலியோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி தாய்லாந்து ட்ரிப்பை பத்தியோ இல்ல மலேசியா எதுவா இருந்தாலும் சரி நீங்க என்கொயரி பண்ணுங்க. மலேசியா ட்ரிப்புமே இப்ப விசா தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குமே உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல மிச்சமாகும். நல்லா மிச்சமாகும். அதனால நீங்க அவங்க டைம்ல நீங்க டூர் போறதுக்கு அருமையான டைம். நீங்க தனியா வரதுக்கு பயப்படுவீங்க, பட் இந்த மாதிரி ஒரு டிராவல் ஏஜென்ட் கூட வந்தோம்னா நம்மளால ஈஸியா எல்லாத்தையும் சேஃபா சுத்தி பார்த்துட்டு போலாம். கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. அதனால நீங்க நம்பர்லாம் இருக்கு, கீழே கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோவை இப்போதைக்கு நம்ம முடிச்சிடலாம். இப்போதைக்கு இப்பதான் ஆரம்பம். இந்த ரூம்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல காட்டுறோம். இன்னும் பயங்கரமா நான் ஒரு சில விஷயம்லாம் இருக்கு, அது அடுத்த வீடியோல பாத்துங்க. இந்த ஹோட்டல்ல நிறைய இருக்கு, அதெல்லாம் அடுத்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டேன். ஆமா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் டூரிஸ்ட் எல்லாம் போறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணி இது பேர் போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி பண்ணுங்க. ஓகே, மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தாய்லாந்து வீடியோலாம் பயங்கரமா வரப்போகுது. அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். உங்க மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து எந்த மாதிரி இடத்துக்குலாம் போலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பை பை பை.